பிரியமானவர்களே, சங்கீதம் 4 முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். சங்கீதக்காரனுடைய இந்த சங்கீதம் 4 நாம் காண்கிற காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறதை நாம் பார்க்குறோம் பாருங்கள். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிற காரியங்களுக்கு அவனுக்கு, நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஸோ ஒரு விடுதலையை நாம் பார்க்குறோம் பாருங்கள். யூ ஹவ் ரிலீவ்ட் மீ, என்லார்ஜ் மீ வென் ஐ வாஸ் இன் டிஸ்ட்ரெஸ். நான் நெருக்கத்தில், கஷ்டத்தில், உபத்திரவத்தில், பாடுகளில் இருந்த பொழுது நான் நோக்கி கூப்பிட்டேன். நீர் எனக்கு செவி கொடும், எனக்கு செவி கொடுத்து எனக்கு இறங்கும், என் விண்ணப்பங்களை கேட்டு எனக்கு விசாலம் உண்டாக்கும். என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விசாலமான ஒரு பாதையில் நடத்தும், என்னை அமைதியான பாதையில் நடத்தும். என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து என்னோடு கூட நீர் இருந்து என் நம்பிக்கையாக இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கும். அதான் கேட்குறேன் பாருங்கள். நாம் கூட கர்த்தருடைய நாமத்தில் நாம் கூடி கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பொழுது நாம் இப்படியாக ஜெபித்தோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் விசாலம் உண்டாக்குவார். ஆகவே பலவிதமான சோதனைகள் மத்தியில் போய்கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ கோயிங் த்ரூ எ ட்ரையல் டுடே, ஆர் ஆர் யூ ஹேவிங் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் விச் ஆர் எகெயின்ஸ்ட் யூ? சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள்லாம் உனக்கு விரோதமாக இருக்கிறதா? எல்லாமே ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையை உண்டாக்கி இருக்கிறதா? கர்த்தரை நோக்கிப்பார். நீதியின் தேவனே என்று அவரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ கூப்பிடுகிற பொழுது அவர் உனக்கு செவி கொடுப்பார். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து, உபத்திரங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். உன் பாதைகளை விசாலமாக்குவார், உன் நடைகளை ஸ்திரப்படுத்துவார். மாத்திரமல்ல, சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணீர் என்று சொல்லி முடிக்கிறான். நாம் கூப்பிடுகிற பொழுது நம்மை விசாலத்தில் கொண்டு வருகிறார், நம்மை விடுதலையாக்குகிறார், நம் நம்பிக்கையாக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நம்மை சமாதானத்தோடு படுத்து உறங்கும்படி செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறாராம். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீதியின் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் பாதைகளில் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய டிஸ்ட்ரெஸ்லிருந்து, கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, பாடுகளிலிருந்து விடுதலையாக்குவார். உங்களை சமாதானத்தோடு படுத்து நித்திரையாக செய்யும்படி செய்வார். அதோடு பூமியில் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சங்கீதக்காரனைப் போல நாங்கள் உம்மை நோக்கி, நீதியின் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் எங்கள் நெருக்கத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை விசாலமான காரியங்களை கொண்டு விடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்கள் நம்பிக்கையாக இருந்து, எங்கள் ரட்சிப்பாக இருந்து ஆண்டவரே எங்களை சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறீர்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை சுகமாய் தங்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட இருக்கிற எல்லா நெருக்கங்களிலிருந்து அவர் விடுதலையாக்கும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் இன்னும் சமாதானமாய் படுத்து உறங்கும்படி செய்யும். அவருடைய காரியங்களை வாக்கிய பண்ணி சுகமாய் தங்க பண்ணும். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.